அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்களில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு சின்ன குட்டி கதை. என்ன கதை அப்படின்னாக்க, ஒரு வாலிபன், ஒரு பையன், கொஞ்சம் ஓரளவுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பையன், நான் கால்நடையாக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டுருக்கான். பார்த்தா ரொம்ப காட்டு பகுதியாக வருது, ரொம்ப தண்ணி கொஞ்சம் தூரம் போயிடறான். காட்டு பகுதியாக வருது, ரொம்ப தண்ணி தாகமாகுது. என்ன செய்யறதுன்னு தெரில, மயக்க வரக்கூடிய நிலையில் ஆயிடுறான். என்னடா தண்ணி எங்கேயாச்சும் கிடைச்சா தேவலாமேன்னு தேடுறான், அங்கே எங்கேயும் தேடுறான். தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. மயக்கம் வந்துருமோ அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது ஒரு அடிக்கிற பைப்பு, அதாவது போர் பைப்பு, அடிக்கிற பைப்பு ஒரு இருக்குது. அந்த பைப்பை பார்த்தது, ஆகா தண்ணி வரமா அப்படின்ட்டு போனால் பைப்பு பால் அடைஞ்சு கிடக்குது. தண்ணி அடித்தா வருமா, அந்த அடிக்கக்கூடிய அந்த கைப்பிடி உடஞ்சிக்குமா அப்படிங்கிற நிலையில் இருக்குது அந்த பைப்பு. தண்ணி வருமா வராதா தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தாக்க ஒரு டப்பாவில் அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஐயோ நல்ல வேலை டப்பாவில் தண்ணி இருக்கே, அந்த டப்பாவில் இருக்க தண்ணியை நம்ம எடுத்து குடிச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். யோசிக்கும் பொழுது பார்த்தா ஒரு அட்டையில் அங்கே ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தாக்க, இந்த டப்பாவில் உள்ள தண்ணீரை பைப்பில் ஊற்றி அடித்தால் தண்ணீர் வரும். அப்போ நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிட்டு இந்த டப்பாவில் போகும்போது கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு போங்கன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. இவன் அந்த அடிக்கிற பைப்பை பார்க்கலையே பயமாக இருக்குது. அடித்தா உடஞ்சிக்குமோங்கிற அப்படி இருக்குது. தண்ணி வருமோ வராதோ, இயங்குமோ இயங்காதோ அப்படிங்கிற நிலையில் இருக்குது. நமக்கா மயக்கம் வர அப்படி இருக்குது. இந்த தண்ணியை குடிச்சிட்டு போகிறதா நமக்கு அறிவு, நம்ம மயக்கம் தெரியும் அப்படின்னு இவனுடைய அறிவு சொல்லுது. ஆனால் மனசாட்சி என்ன சொல்லுது தெரியுங்களா? நம்மளாட்ட எத்தனை பேர் இந்த காட்டு வழியாக வருவாங்க, இது தண்ணியை ஊற்றி அந்த அடிச்சாக்க பைப்பில் தண்ணி வந்துட்டு அந்த தண்ணி டப்பாவில் கொஞ்சம் இருந்துச்சுன்னா வர்றவங்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு இது பயன்படும் அப்படின்னு இவனுடைய மனசாட்சி சொல்லுது. என்ன பண்ணுறது? யோசிக்கிறான், இப்படியும் யோசிக்கிறான், அப்படியும் யோசிக்கிறான். அறிவு சொல்கிறபடி கேட்குறதா, மனசாட்சி சொல்கிறபடி கேட்குறதா, எது நன்மை அப்படின்னு யோசிக்கிறான். நம்மளை காப்பாற்றிக்கணும்னாக்கா நம்ம தண்ணி குடிச்சிட்டு போயிடணும். அடித்தா வருதோ வரலையோ அதை பற்றி. ஆனால் நம்ம குடிச்சிட்டு போயிட்டோம்னா பின்னாடி வரவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கிறத அவனுடைய மனசு உறுத்துது. எது எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அந்த பாவத்தை செய்ய வேணாம், ஊற்றி அடித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு என்ன பண்ணுறான், தண்ணியை பைப்பில் ஊற்றி அடிக்கிறான். தண்ணி வர ஆரம்பிச்சிடுது, பைப்பு இயங்க ஆரம்பிச்சிடுது. தண்ணி புதம் கொட்டுது. உடனே என்ன பண்ணிடுறான், இவன் ஆசை தீர தன்னுடைய தாகம் தீர தண்ணியை குடிச்சிடறான். குடிச்சிட்டு அந்த அட்டையில் எழுதி வச்சிருக்க மாதிரி அந்த டப்பாலையும் கொஞ்சம் தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு கிளம்பிடுறான். இப்போ இவனுக்கு எப்படி ஆயிடுச்சு, மனசு நிறைவாயிடுச்சு. அதாவது தன்னுடைய மயக்கத்தையும் தீர்த்து கொள்கிறான். வர்றவங்க யாராச்சும் வந்தாலும் அவங்களுக்கு அந்த மயக்கத்தை தீர்க்கறதுக்கு இங்கே தண்ணி இருக்குது அப்படிங்கிறப்ப இவன் தன்னுடைய மனசு இவனுக்கு மனசாட்சியோடு நடந்துக்கிட்டான். அது இல்லாமல் இவனுடைய மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. புரியுதுங்களா? ஆக என்ன ஆகுது, தான் பிழைச்சா போதும், அப்படி எவன் எப்படி கெட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்னு நினைக்காம வர்றவங்களுடைய நிலையையும் நினைத்து பார்த்து ஒரு செயலை அந்த நேரத்தை எடுத்துக்கிறான் பாருங்க. அதுதாங்க அறிவுள்ள தன்மை. அதாவது எப்படி சமுதாயத்தில் நாம் எப்படி மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கணும், நம்மளையும் நாம் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான நல்ல கதை இல்லைங்களா? புரியுதுங்களா? ஆக நாமளும் இது மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி நடந்துக்கணும், ஒரு இக்கட்டான இடத்துல மற்றவங்களுக்கு எப்படி நன்மை புரிந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. புரியுதுங்களா? நன்றி, வணக்கம். தயவு செய்து உங்களுடைய விமர்சனத்தை, விருப்பத்தை தெரிவித்தீர்களேயானால் எனக்கு மகிழ்ச்சிக்கு உரியதாக இருக்கும் என்று மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.